ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேசிக் மாஸ்டர். நான் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏன் ஒரு பெட்ரோல் வண்டி விட்டுட்டு நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பெட்ரோல் காஸ்டோட சார்ஜிங் காஸ்ட் கம்மின்ட்டு. இது போக நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்றதுனால வேற என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் சைட், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்றதுனால கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்ம பார்க்க போறோம். நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அது பிஎம்இ டிரைவ், அது பாத்தீங்கன்னா 5000 இருந்து 10,000 வரையும் கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல பாத்துருப்போம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா 5000 rupees தான் கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா ரோட் டாக்ஸ் பத்தி பாக்குறோம். அதாவது பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி பர்ச்சேஸ் பண்ணா நம்ம ரோட் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரோட் டாக்ஸ் ஃப்ரீ பண்ணிக்கிறாங்க. ஜிஎஸ்டி பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி பாத்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி, ஓகேங்களா. அதே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 5% தான் ஜிஎஸ்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பெட்ரோல் வண்டி 1 லட்ச ரூபா பெட்ரோல் வண்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 18% ஜிஎஸ்டினா 18,000 ரூபாய் நம்ம ஜிஎஸ்டி மட்டுமே பே பண்ணுவோம். அதே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி. அதனால பாத்தீங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபா வண்டி வாங்கணும் பாத்தீங்கன்னா 5000 rupees பே பண்ணா போதும் ஜிஎஸ்டிக்கு. செகண்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம், ஃபியூச்சரிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதாவது பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியோட நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். இப்போ பெட்ரோல் வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்காது. அதே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இப்போ ரிவர்ஸ் ஆப்ஷனுக்குலாம் நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வயசானவங்க லேடிஸ்லாம் வந்து ரிவர்ஸ் மேட்ல இருக்கும்போது இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரிவர்ஸ்ல. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரி பர்சனாக தான் வச்சுக்கோங்க, நம்ம என்ன மொபைல் ஸ்டாண்ட் ஹோல்டர்லாம் ஆகணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா இன்பில்டாவே நேவிகேஷன்லாம் இருக்கும் ஒரு சில மாடல்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது எலக்ட்ரிக்ல. அது போக பார்த்தீங்கன்னா ஹோம் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம பெட்ரோல் வண்டி எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு தடையும் போய் பெட்ரோல் பங்க்ல நம்ம வெயிட் பண்ணி பெட்ரோல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதே ஹோம் சார்ஜிங்னா இப்போ நம்ம 100 கிலோமீட்டர் வேணும், தாராளமா வீட்லேயே சார்ஜ் போட்டு நம்ம 100 கிலோ ரன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே சார்ஜ் போட்டுக்கலாம். போக பார்த்தீங்கன்னா டச் டிஸ்பிளே, இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல. தேர்ட் டாபிக் என்ன பத்தி பார்க்க போறோம்னா, எக்கோ ஃப்ரெண்ட்லி பத்தி பார்க்க போறோம். நாய்ஸ் பொல்யூஷன். இப்போ பெட்ரோல் வண்டியில பாத்தீங்கன்னா சைலன்சர் இருக்கும், இன்ஜின் நாய்ஸ் வரும். இந்த மாதிரி அது போக சைலன்சர் நிறைய பேர் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி ஓட்டுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் ஓவரா கிரியேட் பண்ணிடும். பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸான நாய்ஸ் பொல்யூஷனாக தான் இருக்கும். பாத்தீங்கன்னா பொல்யூஷன் பத்தி பார்க்க போறோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ கோ கிரீன் சொல்றாங்களே, அது கரெக்டா சரியான்னு பார்க்க போறோம். அது போறது கரெக்டா இல்லையான்னு பார்க்கறது பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா டைரக்ட் எஃபெக்ட், இன்டைரக்ட் எஃபெக்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் எஃபெக்ட்னா என்னெல்லாம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, அது ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும் சரி, அது யூஸ் பண்ணும்போதும் சரி நம்மளை பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் வண்டி எடுத்துக்கோங்களேன், அதாவது பெட்ரோல் ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும் நம்மளுக்கு என்விரான்மெண்ட் பொல்யூஷனும், அது யூஸ் பண்ணும்போதும் யூஸ் பண்ணும்போது எப்படி என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ஆகுது பாத்தீங்கன்னா, இப்போ சைலன்சர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புகை வரும். ஸோ அது நம்ம சுவாசிக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சம் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். இந்த இன்டைரக்ட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது ப்ரொடக்ஷன் பண்ணும்போதோ டிஸ்போஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளை பாதிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன், குளோபல் வார்மிங் வச்சுக்கோங்களேன். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் வச்சுக்கோங்க, லேப்டாப் வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒரு வேஸ்ட் வரும், பேட்டரி வேஸ்ட் வரும் ஃபியூச்சர்ல நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் காசஸ் பண்ணும். அதே பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த பாதிப்புமே வராது. அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே. ஸோ பெட்ரோல் வண்டி இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும் டீகம்பஸ் பண்ணும் கண்டிப்பாக குளோபல் வார்மிங் காசஸ் ஆகும். ஸோ பெட்ரோல் வண்டி நம்மளுக்கு டேரக்டாவே அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 பேர் டிராஃபிக்ல நிற்கணும், ஒரு வண்டி போக இருந்துச்சுன்னா அது சுவாசிக்கும் போது சம் மெடிக்கல் ப்ராப்ளம் கண்டிப்பாக மெடிக்கல் ப்ராப்ளம் வரும். அதே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எந்த பொல்யூஷனுமே கிரியேட் பண்ணாது. இந்த கோகிரீன் போடுறது கரெக்டா இல்லையான்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஓவரால் ப்ரொடக்ஷன் டீகம்போசன் கேட்டா கண்டிப்பா கோகிரீன் போடக்கூடாது. அதே வெஹிக்கிள் மட்டும் பத்தி பாத்தீங்கன்னா கண்டிப்பா தாராளமா கோகிரீன் போட்டுக்கலாம். இது நம்ம எடுத்துக்கிறது பொறுத்து தான், டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் பொறுத்து. ஏர் பொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனர்ஜி சேவிங் பேட்டரி மட்டும் எனர்ஜி கிடையாது, பெட்ரோல் ஒன் ஆஃப் டைப் ஆஃப் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெட்ரோல் வண்டி வச்சு டிராஃபிக்ல நினைக்கிறேன் வச்சுங்களேன், ஐடியல் கண்டிஷன் என்ன ஆகும், உங்களுக்கு பெட்ரோல் கன்சப்ஷன் ஆகும். அதே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா நம்ம எப்ப ரைஸ் பண்றோமோ அப்ப மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி போகும். இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூஸ் பண்றதுனால எவ்வளவு எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நாய்ஸ் பொல்யூஷன் பாத்தீங்கன்னா லெஸ்ஸா தான் இருக்கும், ஏர் பொல்யூஷனுமே பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனர்ஜியுமே நல்லா சேவ் பண்ணி கொடுக்கும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூஸ் பண்றதுனால.
நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இந்த பெட்ரோல் வண்டி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். இப்போ பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வெறும் ஜென்ரல் சர்வீஸ் தான். பிரேக் கிளீனிங்கு, வயரிங் செக்அப் இது மட்டும் பண்ணாவே போதும். இது இன்ஜின் ஆயில் மாத்துறது, ஆயில் ஃபில்டர் மாத்துறது, ஏர் ஃபில்டர் மாத்துறது, இதெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லையா, எதுக்கு சர்வீஸ் தேவை அப்படின்னு நினைக்காதீங்க. கம்பல்சரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே சர்வீஸ் முக்கியம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இதுலயுமே பிரேக் பேடு, வயரிங் செக்அப், அப்புறம் பேட்டரியோட நெக் கனெக்டர் இதெல்லாம் செக் பண்ணாதான் ஒரு பேட்டரி லைஃபும் வெஹிக்கிள் லைஃபுமே நல்லா வரும். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே கம்பல்சரி சர்வீஸ் முக்கியம் தான். எந்த டைம் கூப்பிடுறாங்களோ கரெக்டாக அந்த டைம்ல போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துருங்க. பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் ரன்னிங் காஸ்ட் பத்தி பார்க்க போறோம். இப்போ பெட்ரோல் வண்டி வாங்குறதாலும் சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதாலும் சரி, ஓகேங்களா. 1 லட்ச ரூபா வந்து 1.25 லட்ச ரூபா வாங்கலாம். பெட்ரோல் வண்டியுமே 1 லட்ச ரூபா வந்து 1.25 லட்ச ரூபா ஆயிரும். அதே தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே 1 லட்ச ரூபா வந்து 1.25 லட்ச ரூபா ஆகும். 1 லட்ச ரூபாய்க்கே நல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆகுது, 1.25 லட்ச ரூபாய்க்கு சூப்பர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆகுது. இன்னும் அது போக என்னன்னு பாத்தீங்கன்னா 35,000 இருந்து 2 லட்ச ரூபா வரையுமே நம்மளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரன்னிங் காஸ்ட். ரன்னிங் காஸ்ட்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, பெட்ரோல் வண்டி சார்ஜிங் காஸ்ட் தான். ஓகேங்களா. இப்போ பெட்ரோல் வண்டி எடுத்து வச்சிங்களா, 1 லட்ச ரூபா போட்டு ஒரு பெட்ரோல் வண்டி வாங்கினா அதிகபட்சமே 40 இருந்து 45 கிலோமீட்டர் தான் எல்லா ஸ்கூட்டருமே கிடைக்கும். அது இப்போ 100 ரூபா நம்ம பெட்ரோலுமே அடிக்கணும். 1 லிட்டர் பெட்ரோல் பாத்தீங்கன்னா 100 வருது. அதுக்கு பாத்தீங்கன்னா 40 இருந்து 45 கிலோமீட்டர் கிடைக்கும். இதே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா போட்டு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினோம்னா வச்சுக்கோங்க, 100 கிலோமீட்டர். அந்த 100 கிலோமீட்டர் சார்ஜிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் 30 ரூபா வந்து 40 ரூபா தான் அதிகபட்சமே ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூஸ் பண்றாங்கன்னா எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணி தருதுன்ட்டு. இது போக பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கவர்மெண்ட் சைடு இருந்து சரி, ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாவும் சரி, நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்குமே ஆப்ஷன் இருக்குது. நிறையவே காசு மிச்சம் பண்ணி கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே அது போக மிச்சம் பண்ணி கொடுக்கும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூஸ் பண்றதுனால. அது போக என்னன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இது வந்து வார் டைம் வேற. ரஷ்யா உக்ரைன் வார் வேற ஆல்ரெடி ரொம்ப நாளா போயிடுது. இப்ப நியூவா வந்து இஸ்ரேல் ஈரான் வார் போயிட்டு. இதனால என்னன்னா பெட்ரோல் காஸ்ட் கண்டிப்பா ஃபியூச்சர் அதிகமாகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. வார் நின்றுச்சுன்னா நல்லது, பட் நிக்காம ரொம்ப லாங் டைம் போச்சுன்னா கண்டிப்பா வந்து பெட்ரோல் காஸ்ட் அதிகமாகிறது கம்பல்சரி தான். ஸோ இப்போ நீங்க பெட்ரோல் வண்டி சூஸ் பண்ணணுமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தாராளமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூஸ் பண்றதா பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ மக்களே, இந்த மாதிரி பெட்ரோல் வந்து ஷார்ட்டேஜ் இப்போதைக்கு இல்லை. இந்த மாதிரி ரூமர்ஸ் கேள்விப்பட்டு போய் கேனில் ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேனில் இந்த அளவுக்கு ஃபில் பண்ணுற பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து எவாப்ரேட் ஆகும், ஈஸியாகவே ஃபயர் ஆகக்கூடியது. ஸோ டேஞ்சர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்றதுனால லோ பெனிஃபிட் இருக்குதுன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்ன சூஸ் பண்ணணும் ஒரு ஐடியா இல்லைன்னா நம்ம சேனல்லே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்படி சூஸ் பண்றது, பிராண்டட்ல எது வேல்யூ ஃபார் மணிக்கிற மாடலா சூஸ் பண்றது, உங்களுக்கான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயமும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி மிக்க நன்றி.